வணக்கம். உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. வாழ்க்கை தடையை உடைக்கக்கூடிய, மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடையை உடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பரிகாரம் என்பதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஸ்டர்ஸ். எப்பொழுதுமே பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நமக்கு வந்து ஒரு கூடத்துக்கு போகிறோம், ஏதாவது பிரச்சனைனா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றுவாங்க பார்த்தீங்களா, அப்பா அம்மா காப்பாற்றுவாங்க பார்த்தீங்களா, ஒரு பவுன்சர்ஸ் காப்பாற்றுவாங்க பார்த்தீங்களா, அதுமாதிரி தான் பரிகாரங்கள் எப்பொழுதுமே மனிதனை காப்பாற்றிட்டே இருக்கும். நமக்கு பரிகாரம் என்பது மிகப்பெரிய முக்கியம். இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்ம சிக்கி தவிக்கக்கூடிய விஷயம், சிக்க போகிற விஷயங்கள், சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிற விஷயம், இல்லை ஃப்யூச்சர் வரக்கூடிய வியாதிகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய தடையையும் மாய வலையாக, மாய கண்ணாடியாக இருக்கிற சில விஷயத்தை உடச்சி எறிஞ்சோம்னா சரியாயிடும். இதுக்கு தேவையானது ரெண்டு பொருள் உடைக்கிறதுக்கு. வளம் தருவதால் வளம் புரிவதால் வளம் பொறிக்காய் நாட்டு மருந்து கிடைக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அருகம்புல் என்பது 6 வகையான சக்திகளை கொடுக்கக்கூடியது. 6 ஃபேஸில் இருக்கக்கூடிய முருகனின் அருளால் கிடைக்கக்கூடிய விஷயம். விநாயகருக்கு மூத்த கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு விநாயகர் தான். இந்த விநாயகருடைய அருளோடு பொருளோடு கிடைக்கக்கூடியது நமக்கு வந்து அருகம்புல். அருகம்புல்லும் வளம்புரிக்காய். அருகம்புல் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு கட்டு. வளம்புரிக்காய் வந்து வாங்கி அதை நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இடித்து. அதேமாதிரி அருகம்புல் காய வச்சிட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இல்லைன்னா அருகம்புல் பவுடராகவே கிடைக்கிது. இந்த 2 பவுடரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணியில் போட்டு குளிக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா கலக்கிடுங்க. நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா பொறுமையாக ஊற்றி குளிங்க. எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகிவிடும். ஆக வளம் புரிவதால் வளம் பொறிக்காய் நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு பொருள். எல்லா பூஜை ரூபம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா அருகம்புல் தான். காரணம் 9 வகையான சாத சத்துக்களையும் இழுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அருகம்புல். இந்த 2ஐயும் என்ன பண்ண பவுண்டர் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் வாளியில் அதை தண்ணியில் போட்டு நல்லா வச்சுக்கோங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. வில்வம், துளசி ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒரு பிரச்சனையை போக்கும். முழுமையான எல்லா விஷயங்களையுமே நமக்கு தடையை உடைக்கிறது என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த வளம்பொரிக்காய் ப்ளஸ் நம்மளுடைய அருகம்புல் பவுடர் 2ஐயுமே என்ன பண்ணுறோம், தண்ணியில் பக்கெட்டில் போடுறோம். கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டு மூடி வச்சுட்டு வந்துடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக அதோட எனர்ஜிலாம் தண்ணியில் இறங்கட்டும். நல்ல பொறுமையாக குளிக்கும் பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் வியாதிகளும் என்னை விட்டு விலகி கொண்டிருக்கிறது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் சோப்பு போட்டு எப்படி குளிக்கிறீங்களோ அப்படி குளிச்சிக்கலாம். ஆக நம்ம அந்த தண்ணியை ஊற்றும் போது அந்த பவுடர்லாம் நம்ம தண்ணியில் இருக்கணும். அதுக்குன்னு பேருக்கு கொஞ்சோண்டு இப்போ 1 ஸ்பூன் அப்படிங்கிறது நம்மளுடைய பக்கெட் அளவில் பொறுத்திருக்கு. நீங்கள் ஒரு பக்கெட் அப்படின்னாக்கா நீங்கள் அதில் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், நல்லா கலக்கிடலாம். ஆக நீங்கள் அதை ஊற்றும் பொழுது உங்களுடைய அந்த எனர்ஜி ஃபுல்லாக மேலேருந்து அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் வெளில போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே போதும். மனக்குளியல் எப்படி ஒரு அழகான விஷயத்தை கொடுக்கிறதோ அதேமாரி மணக்கும் குளியலாக இது இருக்கும்.